ஹாய், வெல்கம் டு ஹெல்த்தி ஹோம்மேட் குக்கிங். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபூஃபு. இது வந்து மரவள்ளிக்கிழங்க வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி அதோட பேஸ்ட் எடுத்து இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து அது வருது. இது ரொம்ப அதிகமாக வந்து சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் விரும்பி சாப்பிட்றாங்க. இது ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சுருக்கேன். இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பட் இது பார்க்குறதுக்கு வந்து நம்ம களியெல்லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்து கொஞ்சமாக அந்த ஸ்டிக்கி மாதிரி இருக்குது. ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி அந்த இது லெவலில் இருக்குது. நம்ம களியெல்லாம் வந்து அப்படி வராது. ராகி களி ஆகட்டும், கோதுமை களி வேணால் அந்த இந்த கோதுமை களி வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். மற்றபடி வந்து ராகி களி இந்த மாதிரி இருக்காது. இதுக்கு வந்து சைட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் செஞ்சு சாப்பிட்றாங்க. மீன் போட்டு அதுக்கு பேர் என்ன, வெண்டைக்காய், அதையும் இது பண்ணி மேஷ் பண்ணி வலுவலுன்னு, அதுவும் வலுவலுன்னு தான் இருக்கும்.